வணக்கம். இந்த வாரத்தோடைய இந்த மாசத்தோடைய கடைசி வீடியோ பலமுறை போஸ்ட்போன் ஆகி இந்த வெள்ளிக்கிழமை லாக்டவுன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கான ஷோலாம் இருந்தது. நான் ஊரில் இல்லை. ஸோ வந்த தமிழ் படங்கள் இது கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அதனால் முதல்ல இந்த ரிவ்யூ போடலாம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை காலையில் முதல் ஷோ எங்கே அப்படின்னு தேடி பார்த்து இந்த காசி டாக்கீஸுக்கு போனால் டிக்கெட் விற்கலை அப்படின்னு ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயம் என்னென்னா, நான் பார்த்தது எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் எஸ்கேப் சினிமாஸில் சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது ஹவுஸ்ஃபுல். அந்த ஹவுஸ்ஃபுல் க்ரௌடுக்கு ஏற்ற படமாக இது இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மெம்பராகவும் ஆகலாம். லாக்டவுன். அனுபமா பரமேஸ்வரன் ஐடி செக்டாரில் வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சார்லி ஒரு வெல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. தங்கச்சி, அம்மா, அப்பாடின்னு ரொம்ப எளிமையான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போகிறாங்க அனுபமா. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. அது எப்படி நடந்தது, யார் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த விஷயம் அவங்க வீட்டில் தெரிஞ்சால் அவங்க அப்பா அம்மா தற்கொலை கூட பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் அபார்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. சரியா அப்போ கோவிட் பேண்டமிக் ஆரம்பித்து லாக்டவுன் வந்துடுது. இந்த சூழலை அவங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அதுக்காக அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த லாக்டவுன். லாக்டவுனில் இன்ஃபெக்ட் ஆன வீடுகளை பிளாக் பண்ணது, ரோட்டில் நடமாட முடியாமல் போனது, ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாலும் பில்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் டெஸ்ட்டு காமிச்சதுன்னு ரிலேட்டபிளான சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. இப்படி லாக்டவுனை பேக் ட்ராப்பாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே பேக் ட்ராப்பில் வீட்டுக்கு தெரியாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக கஷ்டப்படுற ஒரு கேரக்டரோட கதைங்கிறது ஐடியா லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். ஆனால் எக்ஸிகியூஷனில் செம்ம மெலோட்ராமேட்டிக்காக இந்த கதையை சொல்லி மொத்தமாக ஏலினேட் பண்ணியிருக்காரு இயக்குனர். துப்பட்டா போடுங்கள் தோழிங்கிற ரேஞ்சில் ஒரு மாரல் லெசனாக தான் எனக்கு மொத்த படமும் இருந்தது. அருவி படத்துலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அதை உல்ட்டா பண்ணி யோசிக்கலாம் அப்படின்னு சில சீன்ஸ் பார்க்கும்போதும் தோணுச்சு. சென்ட்ரல் கேரக்டருடைய பிரச்சனை சின்ன பிரச்சனையானா இல்லை, இது அந்த கேரக்டர் சிம்பிளாக வீட்டில் சொல்லி டீல் பண்ணியிருக்க முடியுமானா அதுவும் இல்லை. அதுக்கான காரணங்களும் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஆனால் அது எந்த மாதிரியான காட்சிகளில் எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கம்ப்ளைண்ட் இருக்குது. டோட்டலாக இந்த படத்துடைய ஃப்ரீக்வன்சிலேயே நான் இல்லை. தமிழ் சினிமாவில் ஒரு எளிமையான மிடில் கிளாஸ் பொண்ணுன்னா அந்த பொண்ணை சுற்றி மேஜராக எல்லாருமே ஸ்பாயில்டு கிட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த அப்பாவி பொண்ணு எந்த மாதிரியான சூழலில் மாட்டிக்க போகுதோ அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு டென்ஷன் ஏறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே தப்பாக லவ் பண்ணணும், தப்பாக நடக்க ட்ரை பண்ணணும், ஃப்ளர்ட் பண்ணணும், லவ் பண்ணுறேன் அப்படின்னு லஸ்ட்டை பிரதானமாக வச்சு ஏதாவது பேசிக்கணும். அதே மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டியில் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க சொல்லி கம்பல் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு செக்ஷுவல் அசால்ட் நடக்கணும். இதை எல்லாத்தையும் செக்லிஸ்ட் போட்டு டிக் பண்ணியிருக்காரு இயக்குனர். மெலோ ட்ராமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கும் என் மனசுக்குள்ள ஒரு மீட்டர் இருக்குது. இந்த படம் அந்த மீட்டரோட எல்லையை தாண்டி போகுது. ப்ரொட்டாகனிஸ்ட் அடுத்தடுத்து சிக்கலில் மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்களே குக்டப்பாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தவிர எல்லா இடங்கள்லையும் போய் விசாரிக்க காரணம் என்னங்கிறது எங்கேயுமே கன்வின்சிங்காக சொல்லப்படலை. ஒரு கேரக்டர் சூசைட் அட்டம் பண்ணுற மாதிரி ஒரு சீன், நிஜமாவே சூசைட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அட்லீஸ்ட் கதவையாவது லாக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? நோ, சின்ன வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பெட்ரூமில் திடீர்னு சூசைட் அட்டம் பண்ணி காப்பாற்றப்படுறாங்க. ராஜ்குமார் கேரக்டர் அனுபமாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சில சீன்ஸ் வந்து போகிறாரு. ஆனால் இந்த கதையில் அந்த கேரக்டருக்கான தேவை என்னன்னே தெரியல. ராஜ்குமாருக்கு வேறு டப்பிங் வாய்ஸை போட்டு வச்சுருக்காங்க, அதுவும் அவருக்கு செட் ஆகலை. லிவிங்ஸ்டன் கேரக்டர் வச்சு ஒரு சின்ன ட்ராக் இருக்குது. அது திடீர்னு மோகன்ஜி யூனிவர்ஸ் சீன்ஸ் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு போகுது. அதோடைய நோக்கமும் மாரல் லெசன் தான் அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். சரியாக புரியல எனக்கு. கிளைமேக்ஸில் நடக்கிற விஷயம்லாம் பழைய கால தமிழ் சினிமாவில் வரும்ல, குடும்பத்தில் ஏழ்மை காரணமாக செக்ஸ் ஒர்க்கர் ஆகிட்டேன் அப்படின்னு சில கேரக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸாக சொல்லப்படுற அந்த மெசேஜ் எடிட்டேபிளில் எக்ஸ்போர்ட் போடுறதுக்கு முன்னாடி தான் கடைசியாக யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஒரே பாசிட்டிவ்னா அது அனுபமா பரமேஸ்வரனுடைய நடிப்பு தான். ரொம்ப சின்சியராக அந்த கேரக்டரை உள்வாங்கி கண்ணில் அந்த பதட்டம் தெரிய நடிச்சிருக்காங்க. அதனால் அந்த மலையாள ஸ்லாங்கை கொஞ்சம் நம்ம மன்னிச்சிடலாம். ஆரம்பத்தில் தெரிகிற இன்னசென்ஸ், தான் எப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிருக்கோன்னு ரியலைஸ் பண்ணுற விதம், தென் அதை சமாளிக்கப்படுற கஷ்டங்கள், வீட்டில் கேள்வி கேட்கும்போது வர கோபம், அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற விதம், பாத்ரூமில் தனியாக ஆடுற மொமெண்ட்ஸ்னு நிஜமாவே அவங்க கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இன்னும் 2 நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. மைனர் பாசிட்டிவ்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒன்று, அனுபமாவுடைய ஃப்ரெண்டு சௌமியாங்கிற கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிற பிரியா வெங்கட்டுடைய நடிப்பும், தென் ஒரு ஃபார்மசிஸ்ட் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் நல்லா இருந்தது. டெக்னிக்கலி ஒரு நீட்டான படம். மொத்தத்தில் இந்த லாக்டவுன் ஒரு குறும்படமாக மேபி பெட்டராக வந்திருக்கக்கூடிய சோஷியல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அனுபமா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்காக மட்டுமே படத்தை பாருங்கன்னு என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக கன்சர்வேட்டிவான லென்ஸில் சொசைட்டியை பார்க்குற மக்களுக்கு வேணால் இந்த படம் கனெக்ட் ஆகலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் ஹவுஸ் க்ரௌடுன்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், நிறைய ஃபேமிலிஸ், குழந்தைங்களாம் வேறு பாவம். அந்த ஃபேமிலிஸ் குழந்தைங்க எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இது 100% அடல் சொல்லி திரைப்படம். அது மனசில் இருக்கட்டும்.